இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, எளிதல்ல ஆனால் மதிப்புள்ள வழி கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியானோர் முதன்மையானர், முதன்மையானோர் கடைசியாவர். உழைப்பு இல்லாமல் உயர பார்ப்பது இயலாது. முயற்சி இல்லாமல் வெற்றி பெறுவது அரிது. யார் மீட்பு பெறுவது? யாரெல்லாம் இடுக்கமான வழியில் செல்ல முயல்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவது உறுதி. நாங்கள் உம்மோடு உண்டோம் குடித்தோம், எனவே மீட்பு உண்டு என்றில்லாமல் நம்பிக்கையோடு செயல்படணும். எளிதல்ல ஆனால் மதிப்புள்ள வழி. கடினமான பாதைத்தான் மதிப்புள்ள ஒரு உயர்வு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் என்ற மேன்மை வார்த்தை வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்னைக்கு பொதுவாகவே நிறைய மனங்கள்ல இருக்கிற ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படாம காப்பி அடித்து பாஸ் செய்ய ஒரு சில மாணவர்கள் எண்ணுகிறார்கள். உழைக்காமல் சூதாட்டத்திலாவது பணத்தை பெருக்க ஒரு சில சோம்பேறிகள் நினைக்கிறார்கள். ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குறுக்கு வழி இருக்கிறதா என்று தான் நினைக்கின்றோம். நியாயத்தை தியாகம் செய்து பிறருக்கு எப்படியாவது முகஸ்தூதி போடுவது, அதாவது தூபம் காட்டுவது, எப்படியாவது நாம் உயரணும் அப்படின்னு இப்படி தூபம் காட்டியாவது உயர் பதவியை எட்ட வேண்டும் என்று நினைக்கிறது ஒரு வகையான கூட்டம், ஒரு ஜால்ரா கூட்டம்னு சொல்லலாம் நடைமுறை வழக்கில். ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஊக்கமருந்து எடுத்தாவது முதலிடம் அடைய ஒரு சில விளையாட்டு வீரர்கள் எண்ணுகிறார்கள். இதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் யதார்த்தமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நடைமுறை வழக்கம் என்று கூட நான் நினைக்கிறேன். எளிதல்ல ஆனால் மதிப்புள்ள வழியை தேர்ந்தெடுப்பதுதான் மகத்துவமான செயல். இதைத்தான் கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் இருட்டு உலகமடா, இதை அறிந்து தெரிந்து கொள்ளடா மானிடா அப்படின்னு அந்த கவி அழகாக பாடியிருக்கிறார். என்ன அற்புதமான வரிகள் பாருங்களேன். இன்றைய நற்செய்தியில் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்று லூக்கா 13:24 இயேசு கூறுகிறார். இடுக்கமான வாயில் என்பது அறநெறி ஒழுக்க வாழ்வை குறிக்கிறது. அகன்ற வாயில் அறநெறி ஒழுக்கமில்லாத வாழ்வை குறிக்கிறது. அறநெறி வாழ்வு என்பது வருந்தி முயன்று வாழ வேண்டியது. அதில் கடினம் இருக்கிறது. நேர்மையோடு வாழ்வதில், நீதியோடு வாழ்வதில், உடல் இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்வதில் கடினம் இருக்கிறது. ஒரு கட்டுக்கோப்போட வாழணும் அப்படின்றது கடினம் கண்டிப்பா இருக்கிறது. மனித இயல்புல தவறிக்கொண்டு தான் இருக்கிறோம். அது சுலபமானதல்ல. அதில் கடினத்தன்மை இருப்பதனால் பலர் அதை விரும்புவது இல்லை. சொகுசான, உல்லாசமான, கடினமில்லாத சுலபமான வாழ்க்கையை பலர் விரும்புகிறார். மனித சமுதாயத்தில் விழுந்து போகிற நாம் எழுவதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் மீண்டும் தருகிறார். எளிதல்ல ஆனால் மதிப்புள்ள வழி. கண்டிப்பா கஷ்டம்தான், ஆனா அந்த கஷ்டத்தை பார்க்காமல் அவரோடு நெருங்குகிற பொழுது வாழ்வு அதிசயத்தை பெற்று தருகிறார். அடுத்தவர் பொருளை அபகரிக்க வேண்டும், உழைக்காமல் பணம் சம்பாதிக்க வேண்டும், செய்கிற எல்லாவற்றிலும் பணம் பார்க்க வேண்டும் என்ற மனநிலை புற்றுநோயா இன்னைக்கு மாறி இருக்கிறத பார்க்கலாம். திடீர் பணக்காரனாக வேண்டும் என்ற மனநிலையும் காண முடிகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற மனநிலையோடு கிடைக்கிற நியாயமற்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தும் வேக மனிதர்களையும் காணலாம். அதிவேக உலகம் வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த மனநிலையோடு இறைவனை எத்தனை முறை கூப்பிட்டாலும் அது இறைவனின் காதுகளை எட்டாது என்பதையும், இறைவன் அறியாத ஒருவராகவே நாம் நீடிக்கும் நிலை ஏற்படும் என்பதை இயேசு நற்செய்தியில் வலியுறுத்துகிறார். குறுகிய வழியை தேர்ந்து கொள்வதால் நமது மீட்பின் வழியை நாமே மூடி வைத்திருக்கிறோம் என்பதை உணர்வது அவசியம். நமது மீட்பின் கதவுகளை திறக்கும் சாவி நம்மிடம் உண்டு என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ற நேர்மையான வாழ்வை வாழ முயலதான் ஆண்டவர் அழைக்கிறார். எளிதல்ல ஆனால் மதிப்புள்ள வழிங்க. கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்ந்து இறைவனின் அருளை பெறுவது தான் மகத்துவமான செயல். அதை அறிந்து கொள்ள வார்த்தை அழைத்து நம்மை
ஊன்றுகோலாக உத்வேகத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இறைவன் என்றும் நம்மை மதிப்புள்ள வழிக்கு அழைத்து செல்வார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எளிது எளிது என்று நாங்கள் கண்மூடித்தனத்திலே வீழ்ந்து விடாமல் மதிப்புள்ள வழியை தேர்ந்தெடுத்து எல்லோரும் புரிந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.